டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு உளுந்து இதில் செய்த கார அடைங்க. இது செட்டிநாட்டில் ரொம்ப விசேஷங்க. நல்லா காரமாகவும் மொரமொரப்பாகவும் இருக்குங்க. ஒரு கப்பு உளுந்து எடுத்துங்க, தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்குங்க. அதே மாதிரி ஒரு கப்பு பாசிப்பயிர் எடுத்துங்க, 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ மிக்ஸி ஜார்லங்க ஊற வச்ச உளுந்தை போட்டுக்கலாங்க. அதை போட்டுக்கிட்டு ஊற வச்ச அந்த பாசிப்பயிரையும் போட்டுக்கலாங்க. அதில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாலங்க அதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி துண்டுங்க கட் பண்ணி வச்சது, அதையும் போட்டுக்கலாங்க. அதுலேயே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதில் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிக்சியை மூடி போட்டுங்க, அப்படியே அதை அரைச்சிக்கலாங்க. இதை சாதாரணமாக நம்ம வடைக்கு எந்த பக்குவத்தில் அரைப்போமோ அந்த பக்குவத்துக்கு இதை அரைச்சிக்கலாங்க. இதில் 3 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. அதை இந்த மிக்சியில் இருக்கிற மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகுங்க இது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாவு மேலேங்க பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தழைங்களை அதை அப்படியே தூவிக்கலாங்க. இல்லைங்க, ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சதுங்க, அதையும் மேலே தூவிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. தவாவை அடுப்பில் போட்டாச்சு. எண்ணெய் 1/2 கப்பு ஊற்றினா போதுங்க. கேஸ் எரிகிறத கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டியில் எடுத்து அந்த தவாவில் ஊற்றிக்கலாங்க. அது அப்படியே ஒரு ஸ்பூனால் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாங்க. அந்த பக்கத்தில் எண்ணெயை அப்படி தொட்டுக்கிட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். மாவு ஸ்பூனில் ஒட்டாமல் இருக்கும். ரெண்டாவதையும் அதே மாதிரி ஊற்றிக்கலாங்க. இதையும் அது ஸ்பூனாலேயே அப்படியே ஷேப் பண்ணிக்கலாங்க. ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துக்கலாம். 2 அடையும் போட்டாச்சுங்க. ஹீட்டு மாத்திரம் கொஞ்சம் மீடியம்லேயே கொஞ்சம் வச்சுக்கலாங்க. ஏன்னா உள்ளெல்லாம் கம்ப்ளீட்டாக வேகணும். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்ச உடனேங்க அதை திருப்பி போட்டுக்கலாங்க. அதை எப்பவும் போல் அந்த பொன் கலர் வர்ற வரைக்கும் அது வேகட்டுங்க. நல்லா திருப்பி அது வரைக்கும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கலர் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். அதை ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து 2 அடை போட்டுக்கலாங்க. இன்னும் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சின்னா ஸ்பூனில் அப்போ ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ரெண்டாவது செட்டு போட்ட அடையும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. கலர் பார்த்துக்கலாம்.
பொன் கலர் வந்துடுச்சு. எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அஞ்சு பாசிப்பயிறு உளுந்து கார அடை சுட்டு வச்சாச்சுங்க. இதை பார்க்குறப்பயே இதை சாப்பிடணும் போல் ஒரு ஆசையாக இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இதுக்கு சைடுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த கார அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருந்ததுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.